சசிகலா அவர்கள் ஆளுநராக பொறுப்பேற்கப் போகிறாரா? புதுச்சேரி, தெலுங்கானா 2 மாநிலங்களுக்கும் தற்பொழுது ஆளுநர் தேவைப்படுகிறது. இந்த வாய்ப்பை சசிகலா அவர்கள் பயன்படுத்த உள்ளதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவில் முழுமையான கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் டெல்லி மேலிடமானது சசிகலா அவர்களுக்கு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதுதான் ஆளுநராக சசிகலா அவர்கள் பொறுப்பேற்றால் அதிமுகவில் சசிகலாவிற்கு இருக்கின்ற ஆதரவாளர்கள் பாஜகவிற்குத்தான் இனி பெரும் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷனையும் டெல்லி மேலிடம் போட்டிருக்கிறது. சரி, எப்பொழுதும் பாஜகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பாளிகளுக்குத்தானே இப்படிப்பட்ட பதவிகள் வழங்கப்படும். ஏன் தற்பொழுது தமிழகத்தை ஆளுநர் பதவிற்கு தேர்வு செய்யக்கூடிய வகையில் அதிமுகவை குறிவைத்திருக்கிறது பாஜக என்று நாம் பார்க்குமேயானால், தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு அதிமுகவும் திமுகவும் மட்டும்தான் போட்டியாக இருக்கிறது. இந்த 3 வருடங்களில் அதிமுகவின் நிலைமை மிக மோசமான நிலைமையாக இருப்பதாகவும், அதிமுகவில் உட்கட்சி மோதல், தொடர் தோல்வி போன்றவைகள் அதிமுகவின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் பாஜக இதனை கச்சிதமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் பெரும் தலைகளை பாஜகவின் பக்கம் திருப்பினால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். அப்பொழுதுதான் அதிமுக இருந்த இடத்தில் பாஜக வருகும் என்ற காரணத்தினால் தற்பொழுது சசிகலா அவர்களுக்கு ஆளுநர் பதவி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் டெல்லி மேலிடத்தில் நடைபெற்று கொண்டிருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முழுக்க அதிமுகவிலிருந்து சசிகலா அவர்கள் நீக்கப்பட்டாலும் சசிகலாவிற்கு என்று தனிப்பெற ஒரு பெரும் கூட்டம் ஆதரவாளர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த காலத்திலேயே சசிகலா அவர்களுக்கு பயந்து கொண்டுதான் திமுகவில் தற்பொழுது மிக முக்கியமான அமைச்சர்கள் சேகர் பாபுவாக இருக்கட்டும், தங்கம் தென்னரசாக இருக்கட்டும், ஏன் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே அதிமுகவில் ஒரு காலத்தில் இருந்தவர்கள்தான். தற்பொழுது சசிகலாவிற்கு பயந்துதான் திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் பதவியே சசிகலா அவர்கள் ஏற்கலாமா வேண்டாமா என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.